நேற்றைய இறுதிப் போட்டிகள் முடிவடைந்த கையோடு எல்லா விமர்சகர்களுடைய வாயிலும் சூரியகுமார் யாதவினுடைய கேப்டன்சி சம்பந்தமாக தான் பேசப்பட்டது. சூரியகுமார் யாதவ் என்னதான் ஒரு பெஸ்ட்மேனாக இந்த டோர்னமெண்டிலே பிரகாசிக்காவிட்டாலும் ஒரு கேப்டனாக எந்த இடத்திலும் அவர் குறைந்து போகவில்லை என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நியூசிலாந்து அணி கோல் மெக்கன்ஜியை இந்த இறுதிப் போட்டியிலிருந்து ட்ரா பண்ணியிருந்தார்கள். இந்த இடத்திலே தான் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சன், இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா ஆகியோருக்கு அடித்தாடுவதற்கான பெர்மிஷனை வழங்கியிருந்தார். பவர் பிளேயிலே அதிகமான ஓட்டங்கள் குவித்தியாக வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளினையும் அவர் பேட்ஸ்மேன்களிடம் வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவர் சொன்னது போலவே முதல் 2 ஓவர்களிலே தடுமாறிய இந்திய அணி பவர் பிளே முடிகின்ற பொழுது கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லோராலும் பாராட்டப்பட்ட ஒரு விஷயம்தான் சூரியகுமார் யாதவ் அக்ஷர் பட்டேலை பவர் பிளேக்குள் கொண்டு வந்தது. பவர் பிளே ஓவர்களிலே அக்ஷர் பட்டேலை கொண்டு வந்து தொடர்ச்சியாக ஃபின் ஆலன் மற்றும் கிளான் பிலிப்ஸ் ஆகியோருடைய விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் சூரியகுமார் யாதவ். இது இந்த போட்டியினுடைய நியூசிலாந்தின் பக்கம் இருந்த மொமெண்டமை பிரேக் பண்ணிய ஒரு இடமாக மாறியது. அது மாத்திரமல்லாமல் சிவம் டூபே கேட்ச் ஒன்றினை விட்டிருந்தார். அந்த நேரத்தில் கூட அந்த சிச்சுவேஷனை கூலாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் சூரியகுமார் யாதவ். பும்ரா, ஹார்திக் பாண்டியா போன்ற பிளேயர்களுக்கு பூரண சுதந்திரத்தையும் வழங்கி போட்டியை ஒரு கூலாக, ஒரு கேப்டன்சியினை ஒரு கூலாக செய்திருந்தார் சூரியகுமார் யாதவ்.